இந்த வள்ளிக்குமியை பொறுத்த மட்டிலே இது அற்புதமான தெய்வீக கலை. இதை கற்றுக்கொள்பவர்களுக்கு உடல் மன ஒருங்கிணைப்பு, அது மட்டுமல்ல உடல் மன உறுதி ஏற்படுகின்றது, வாழ்விலே தன்னம்பிக்கை ஏற்படுகின்றது. பல வகையான நோய்வாய்ப்பட்ட நிலையில் இருந்தவர்களெல்லாம் இதிலிருந்து இந்த கலையை கற்றுக்கொண்டு இதை பயிற்சி செய்து கொண்டிருப்பதன் மூலம் இதிலிருந்து விடுதலை பெற்றிருக்கின்றார்கள். எனவே இது ஒரு அற்புதமான தெய்வீக கலை. இந்த தெய்வீக கலையை கிட்டத்தட்ட ஏறத்தாழ மக்கள் மறந்திருந்த இந்த தெய்வீக கலையை 2009 பிப்ரவரி 15 கருமத்தம்பட்டியில் நடந்த மாநாட்டிலே தான் முதலாக தூசு தட்டி மேடை வடிவம் கொடுத்து ஆண்கள் ஆடிக்கொண்டிருந்த இந்த வள்ளிக்கும்மி கலையை பெண்களுக்கு மடைமாற்றி கொடுத்தோம். அன்றிலிருந்து இது பெண்களின் கலையாக மாறிக்கொண்டு வந்திருக்கின்றது. அன்றிலிருந்து நம்முடைய பெண்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கையிலே தன்னம்பிக்கையும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் அலாதியாக பெருக ஆரம்பித்து இன்று கொங்கு மண்டலம் முழுவதும் காட்டு தீ போல் பரவி கொண்டிருக்கின்றது. 16,000 பெண் கலைஞர்களை வைத்து உலக கின்னஸ் சாதனை படைத்திருக்கின்றோம். இந்த கின்னஸ் சாதனையின் நோக்கம் இந்த பண்பாடும் கலாச்சாரமும் இந்த மக்களை வெளி உலகுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கிலே தான் இதை செய்தோம். இது அத்தனையும் இந்த மேடை வடிவம் கொடுத்ததும், ஆண்கள் ஆடிக்கொண்டிருந்ததை பெண்களுக்கு மாற்றி கொடுத்ததும், இந்த கின்னஸ் சாதனை படைப்பதற்கு முழுமையாக உறுதுணையாக இருந்ததும் முழுவதும் இந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தான் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து, இந்த கொங்கு இயக்கம்தான் இந்த கலையை மீட்டெடுத்தது என்பதனை மீண்டும் மீண்டும் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். என் பேர் சுபாஷினிங்க. நான் வந்து முத்துக்குமரன் வள்ளிக்கும்மியின் மூலமாக எல்லாத்துக்கும் வந்து இந்த கலையை வந்து கற்பித்து கொண்டிருக்கிறேன். இந்த ஜென்ரேஷனில் வந்து ஏன் முக்கியமாக கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோன்னா, எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலிஸ் ஆகிட்டு இருக்கு இந்த வேர்ல்டில். ஃபோன் அண்ட் லேப்டாப்ஸ் மூலமாக எல்லாரும் கான்டாக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கு இந்த வேர்ல்டில். இங்கே ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்கான முக்கியமான பிளாட்ஃபார்மாக இது இருக்குது. அதுபோக நிறைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணி இங்கே ஒரு ஃபேமிலியாக வந்து எல்லாமே கொண்டாடுறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, எல்லாமே நடக்குதுங்க. அது போக இது வந்து வேர்ல்ட் வைடாக வந்து நாங்கள் கொண்டு போய் ரீச் பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் எல்லாருமே நம்ம ஜாயிண்ட்டாக வந்து இது வந்து செரிஷ் பண்ணணும் தான். இந்த கலை வந்து எல்லாமே நம்மளோட கான்சென்ட்ரேஷன், நம்மளோட மைண்ட் பவர், நம்மளோட மெமரி பவர், இது எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மெயின் ஒரு இதாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.